அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இது வித்தியாசம் இருக்கா? அஜித் ரசிகர்களும் மனுஷன்தான், விஜய் ரசிகர்களும் மனுஷன்தான். 2 பேருக்கும் 10 விரல் தான், 2 கண்ணு தான். சுவாசிக்கிறது ஒரே மூச்சு தான். அவர் ப்ரெஸ் மீட்டில் அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு எதுக்கு சொன்னார்? அவர்கிட்ட 1000 கோடி 2000 கோடி இருக்குது. அவர்கிட்ட தேவை அவசியம் அத்தியாவசியம் இருக்குது, உணவு எல்லாமே இருக்குது. அவர் பரம்பரையாக பணம் விட்டு இருக்குது. ஆனால் 40 மாவட்டத்தில் இருக்க வீடு இல்லாதவங்க, உணவு இல்லாதவங்க, உடை இல்லாதவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய போகிறது யார்? அரசியல் தலைவர்கள். நல்ல அரசியல் தலைவர்கள், நல்ல மனுஷன்தான் கடவுள், நல்ல மனுஷன்தான் சிவபெருமான், இயேசு எல்லாம். எங்களை நம்பி எங்கள் அண்ணன், எங்கள் தளபதி, அவர் மனுஷன். எங்களுக்காக எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சி தலைவி அம்மாவுக்கு அடுத்து கக்கன் காமராஜருக்கு அடுத்து எங்கள் அண்ணா. எங்கள் அண்ணா 2026 தமிழக வெற்றி கழகம் ஜெயிப்பார். கடவுளோட ஆசீர்வாதம். கடவுள் தான் பெரியவர். கடவுளோட எண்ணமும் எங்கள் விஜய் அண்ணன் எண்ணமும் ஒன்று. இப்போ நான் பேசுறது 40 மாவட்டத்தில் இருக்க எல்லாத்துக்கையும் சேர்த்து தான். எல்லா மனுஷையும் நல்லாயிருக்கும். இந்த கெட்டதால் கெட்டது நடக்கும், நல்லதால் நல்லது நடக்கும். நல்ல மனுஷனால தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும். நம்ம தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும், நல்லதே நடக்கும். கடவுள் ஆசீர்வாதத்தோட இது உறுதி, நிச்சயம். இதான் என் லட்சியம், இதான் என்னோட ஆசை, கனவு. தமிழக வெற்றி கழகம் வாழ்க. அஜித் ரசிகர்களும் நல்லா இருக்கணும், ரஜினி ரசிகர்களும் நல்லா இருக்கணும், எல்லா ரசிகர்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? எல்லாரும் மனுஷன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் தேவை அவசியம் அத்தியாவசியம் கிடைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்பி நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்க, நல்லா இருப்பீங்க. கடவுள் முதலமைச்சராக போகிறது கிடையாது. சிவபெருமானோ இயேசுவோ அல்லாவோ முருகனோ. நல்ல எண்ணம் தான் கடவுள். நம்பி ஓட்டு போடுங்க, நல்லதே நடக்கும். நல்ல மனிதன், நல்ல மனுஷன் எல்லாம் ஒன்று சேருங்க. 40 மாவட்டத்தில் எல்லாம் ஒன்று சேருங்க, நல்லதே நடக்கும். கெட்டதுக்கு ஓட்டு போடாதீங்க, நல்லதுக்கு வாக்கை செலுத்துங்க. வாக்கை காசு விட்டு விடாதீர்கள். சட்டம் உங்கள் கையில், சட்டமன்றம் உங்கள் கையில். இந்திய அரசாங்கம், நீங்கள் தான் சட்டம், நீங்கள் தான் மக்கள். சுயமாக சிந்தியுங்கள், நல்லதே நடக்கும். (2026) பிறகு எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கும், நல்லது நடக்கும். கடவுள் காப்பாற்றுவார். சிவபெருமான், இயேசு, அல்லாஹ், முருகன் எல்லாருமே காப்பாற்றுவாங்க. நல்ல எண்ணம் தான் கடவுள். உண்மையிலே நல்ல எண்ணம் தான் கடவுள். வாழ்க வளமுடன் தமிழ்நாடு, தமிழ் மொழி. யார் எது சொன்னாலும், தமிழக வெற்றி கழகத்தை பற்றி யார் எது சொன்னாலும், நல்ல மனிதன் நல்ல மனுஷன் நம்பாதீங்க. கெட்டது நமக்கு தேவையில்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும்.